ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜே.கே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். என்ன எல்லாம் ரெடியா? ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உலுக்கிய 40 சிறுவர்கள்ல இன்னைக்கு நாம வெள்ளைக்கார ஆசிரியரை எதிர்த்து கோஷம் எழுப்பிய ஒரு மாணவனை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். தொழிலாளர் தினம் வாழ்க, தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக, தொழிலாளர் தினம் வாழ்க, தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக. அது ஒரு சின்ன கூட்டம். பெரியவங்க நிறைஞ்ச அந்த கூட்டத்துல அந்த சிறுவனும் முஷ்டிய உயர்த்தி முழங்கிக்கிட்டு இருந்தான். கூட்டம் என்னதான் தொடர் முழக்கத்துல இருந்தாலும் அடிக்கடி சுற்றுப்புறத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. எந்த நேரத்துல ஆங்கிலேய போலீஸ் வருமோ அப்படின்னு அவங்க முகத்துல மெல்லியதா ஒரு கலக்கம் தெரிஞ்சது. ஆனா பெரியவங்களே அஞ்சுகிட்டு இருந்த அந்த நேரத்திலயும் அந்த சிறுவனோட முகத்துல கொஞ்சம் கூட அச்சமே இல்லை. அப்ப அவனுக்கு வயசு 10. இது நடந்தது 1917 பஞ்சாப்ல. அந்த சிறுவனோட பெயர் பகத். 1907 வருஷம் செப்டம்பர் 28 அவன் பிறந்தான். அவனோட தந்தை பெயர் கிஷன் சிங். அவனோட மாமாக்களான அஜித், ஸ்வரன் சிங் இவங்க தான் இந்த தொழிலாளர் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டு சிறையில இருந்த பகத்தோட தந்தை அப்பதான் தண்டனை முடிச்சு விடுதலாகி இருந்தாரு. தந்தையோட வீரமும் தேசப்பற்றும் இயல்பாகவே மகன்கிட்ட இருந்துச்சு. பகத் சின்ன வயசுல இருந்து அஞ்சா நெஞ்சன் அப்படின்னு பேர் எடுத்தவன். அவனோட அம்மா வித்யாவதி பல முறை பகத்தை வெள்ளைக்கார அதிகாரிகள்டேந்து கெஞ்சி மீட்க வேண்டி இருந்துச்சு. பஞ்சாபிய விவசாயிகள்கிட்ட கிஸ்கி வரி வசூலிக்க வந்தவங்களை கல்லால் அடிச்சே தோத்தினான். உள்ளூர் பள்ளிக்கூடத்துல ஒரு முறை வெள்ளைக்கார ஆசிரியர்களை நியமிக்கிறாங்க. அப்ப அதை எதிர்த்து தன்னோட கையால எழுதின துண்டு பிரசுரங்களை பள்ளிக்கூடத்தை வாசல்ல நின்று எல்லாருக்கும் விநியோகிச்சு தன்னோட எதிர்ப்பை காட்டின போது அவனுக்கு வயசு 9 தான். அதே நேரத்துல பகத் படிப்புல ரொம்ப சுட்டி. நிறைய புத்தகங்களை ஆழமா படிப்பான். ஆரிய சமாஜம் நடத்தின ஆங்கில பள்ளியில பகத் சேர்க்கப்பட்டான். அங்க இருந்த வேத விற்பனை ஆசிரியர்கள்லாம் பகத் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறிதான் போனாங்கன்னு சொல்லணும். சக மாணவர்களை ஒன்று கூட்டி குடிசை பகுதிகளில் வாழ்ந்த ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்க கிளம்பிய போது பகத்துக்கு வயசு 11 தான். ஒரு நாள் பகத்தோட அப்பா பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர் சந்தையில போய் அங்க வெள்ளைக்கார ஆட்சிக்கு எதிராக ஒரு கூட்டத்துல பேச இருந்தாரு. இதை கேள்விப்பட்ட பகத் அப்பாவுக்கே தெரியாம அந்த கூட்டத்துக்கு போனான். அங்க திடீர்னு புகுந்த வெள்ளையர் ராணுவம் அமைதி போராட்டத்துல இருந்த மக்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்துச்சு. வெள்ளையர்களுக்கு எதிராக போராடும் குணத்துல இருந்து ஒருபோதும் பகத் பின்வாங்கினதே இல்லை. முன்பை விட அதிகமான போராட்ட உணர்வோட நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு தன்னோட போராட்டத்தை தொடர்ந்து இந்திய இளைஞர்களின் எழுச்சி நாயகனா இந்திய விடுதலைக்காக தன் உயிரையே கொடுத்த அந்த பகத் வேற யாரும் இல்ல, மாவீரன் பகத்சிங். மீண்டும் சந்திப்போம். நன்றி.